ஒயிட் ப்ளீடிங் அந்த டாக்டர் லேடி டாக்டர் ஒருத்தவங்க அதவங்க ஃபோன் பண்ணுவாங்க நம்ம இதில் புனர்ஜன்லேருந்து எப்படி இருக்காங்க, மெடிசன்லாம் கரெக்டாக எடுக்கிறாங்களா, சாப்பிட்றாங்களா என்னன்னு கேட்டாங்க. இது மாதிரி ஒயிட் ப்ளீடிங் வீக்லி 2 times படுதுங்கன்னு, அது கிராஜுவலாக சரியாகிடுங்க அப்படின்னாங்க. வி சரஸ்வதிங்க, வயசு 55. இது விருதாச்சலத்தில் இருக்காங்க சார். ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் வந்தது சார். அதுக்கு பிறகு ஜிவிஎன் திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இருக்கணும். அவங்க அந்த பயோ டெஸ்ட் எடுத்துகிட்டு அது பிறகு ஹீமோ ரேடியேஷன்ஸு, ஒரு 5 ஹீமோ, அவுட்டர் ரேடியேஷன் 25, இன்னர் ரேடியேஷன் 3 செட்டிங்கு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் 1.5 மாதம் கேப் போட்டு சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எடுத்த பிறகு அவங்களுக்கு அந்த கட்டிங் சைஸ் குறைஞ்சிருக்கு, பட் அது மேஜர் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பை, ஓவரி, சிறுநீர் பை, மலக்குடல் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சரின்ட்டு அது ரெண்டையும் வெளியில் வச்சுட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக டாக்டர்கிட்ட வந்தோம். அவங்க கர்ப்பப்பை, ஓவரி மட்டும்தான் சொல்லி சொன்ன உடனே எங்கள் வீட்டில் அப்போ அது ரெண்டும் எடுக்காமல் சிறுநீர் பையும் மலக்குடல் இல்லாமல் இருந்ததுன்னா செஞ்சுக்கிறேன்ட்டாங்க. அப்புறம் பெட் ஸ்கேன் எடுங்கன்னாங்க. பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோம், இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் உடனே செய்யணும்னாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போய் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை சிறுநீர் பையிலையும் ஒட்டியிருக்கு, அது அவங்களுடைய ஒப்பீனியன் இல்லை, அவங்க அது ரெண்டும் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அவங்க ஒப்பீனியன் எல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தையல் போட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒரு 1 week இருந்துட்டு திரும்ப ஸ்டிச்சிங் பிரிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்தோம். அவங்க அதான் அந்த டாக்டர் அதே மாதிரி சொல்லிட்டாப்புல, அதை ஸ்கேனை எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் எடுத்துருவாங்க, அதை பார்த்தா இன்னும் கிளியராக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் இருக்கும்போதும் திரும்ப கர்ப்பப்பை, ஓவரி மட்டும்தான், வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னோடனே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டு அடுத்த நாள் அது மேஜர் ஆப்ரேஷன் சொல்லி எல்லாம் இன்ஜெக்ஷன் ஃபைனல் கடலில் 4 இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எல்லாம் இறங்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் சிறுநீர் பையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ரெண்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன் இல்லாமல் செய்ய முடியாதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கள. ஆனால் நான் போய் திரும்ப கேட்டாங்க, இவங்க அந்த ஓப்பன் பண்ணி ஸ்டிச்சிங்லாம் போட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போன பிறகு இல்லை இது 190% எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டாக்டர் இது மாதிரி சொல்லி இது மாதிரி பண்ணிட்டாங்களேன்னா அது அவர் என்ன வியூவில் செஞ்சாருன்னு தெரியலைங்க அப்படின்ட்டாங்க. அவங்க திரும்ப அதே மாதிரி பயோ டெஸ்ட் எடுக்கணும், இல்லாட்டி அந்த ஸ்லைடு வாங்கிட்டு வாங்க, அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் இருக்கும், எல்லாம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்னாங்க. சரின்ட்டு அது மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு உங்களதை கேள்விப்பட்டு திரும்ப அன்றைக்கி இங்கே மெடிசன் வாங்கிட்டு போயிருக்கோம். சிறுநீர் பையில் இல்லை சார், ஃபஸ்ட்டு இருந்தது கர்ப்பப்பை வாயில் என்ட்ரன்ஸில், அது என்னங்கிறதெல்லாம் அவர் டீட்டெயில் தான் சொல்லலை, அதை பற்றி அதை இறங்கலை. அதான் அந்த ஃபேஸ்புக்கு அதெல்லாம் பார்த்து வந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் உங்களே கேட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் போயிட்டு திரும்ப அடுத்த 2 நாள் கழிச்சு தான் வாங்கிட்டு போனேன். ஏன்னா அவங்க முதல்ல டக்குன்னு அவசரப்படுறாங்கிறது ஒரு ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு 2 days கழிச்சு தான் நான் வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போய் இப்போ 1 month ஆகிடுச்சிங்க. பட் அவங்களுக்கு அந்த ஒயிட் ப்ளீடிங் அந்த டாக்டர் லேடி டாக்டர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க நம்ம இதில் புனர்ஜன்லேருந்து, எப்படி இருக்காங்க, மெடிசன்லாம் கரெக்டாக எடுக்கிறாங்களா, சாப்பிட்றாங்களா என்னன்னு கேட்டாங்க. இது மாதிரி ஒயிட் ப்ளீடிங் வீக்லி 2 times படுதுங்கன்னு, அது கிராஜுவலாக சரியாகிடுங்க அப்படின்னாங்க. அதுதான் இப்போ சார்ட்டின்னு சொன்னேன். பட் யூரின் போகிற இடத்துல வலிக்குதுங்க அப்படின்னு, தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னேன். அதுக்குதான் இந்த முள் சீத்தாழை பவுடர் 2 வேளை சாப்பிட சொல்லுங்கள், இந்த மெடிசனை கண்டினியூ பண்ணுங்கள், திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்க அப்படின்றாங்க. இல்லை சார் அது ஒன்றும் தெரியல சார், ஃபிசிக்கலாக நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் நாங்கள் இடையில இதெல்லாம் இறங்கிட்டு இருக்கோம். நட்ஸு நீங்கள் நீங்கள் சொல்லிருக்கீங்களா, மில்கை கட் பண்ணிட்டோம், ஸ்வீட்டை கட் பண்ணிட்டோம், புளியை கட் பண்ணிட்டோம், என்ன ஃபுட்டு சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுவீங்களா, அதை 1 month ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். டீ காஃபி எதுவும் கிடையாது. ஸோ அந்த மருந்து எடுக்கிறதுக்காக கம்பல்சரி சாப்பிடணும் சொல்கிறதுனால ஒரு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரைஸ்னால் கொஞ்சம் ரைஸ் எடுத்துகிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. இல்லை அது சார் சொன்னாங்க, உங்களுக்கு இப்படினே முழுங்கிறது கஷ்டமாக இருந்தால் ஓப்பன் பண்ணி அந்த பவுடரை ஒரு கிளாஸில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். வேறு அதுதான் இப்போ 2 days 3 days பேக்கு அந்த பெயின் இருக்குதுன்னு சொல்லியதுனால டாக்டர்கிட்ட போயிட்டு இவங்க சொன்னாங்க, வலி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த வலி மாத்திரையும் அந்த வலி இருக்குதுன்னு சொன்னாங்களே அதுக்கும் மாத்திரை கொடுத்தாங்க. அதுதான் யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்குமோ என்னன்ட்டு அவங்க யூரின் டெஸ்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதுக்கு முன்னாடியும் இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் இருக்கும். அது இப்போ 1 week கொஞ்சம் திரும்ப எகைன் வந்துருச்சு. வேறு யார், நாங்கள் 2 பேர் இருந்தால், பசங்கள்லாம் வேறு இடத்துல இருக்காங்க. இல்லை ஓரளவு சைடு சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க சமைக்கிறது மட்டும் அப்படியே அவங்க ஏன்னா சுத்தமாக டெட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதாக நான் செய்கிறேன்னு செய்கிறாங்க. ஓரளவு எடுத்துக்கிறாங்க சார். இந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்லியிருக்கோம்.
அதுக்கு தான் அதை இருங்க சொல்லியிருக்காங்க. அடையாரில் வைப்பேன்னா அந்த இவங்க ஓப்பன் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுட்டாங்களே, போட்டு வீட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்ட விட்டுட்டு திரும்ப அங்கே போய் அடையாரில் இந்த செகண்ட் ஓப்பனிங் தான் கேட்டேன். பட் அவங்க திரும்பவும் அவங்க அந்த அதே தான் திருச்சியில் சொன்ன மாதிரியே தான் எல்லாமே எடுக்கணும் அப்படின்றதுனால சரி அது வேண்டாம், கர்ப்பப்பை, ஓவரி, சிறுநீர் பை, மலை இது எல்லாமே எடுக்கணும், எடுத்து வெளியில் வச்சுக்கணும், கர்ப்பப்பையும் சிறுநீர் பையும் மலைக்குடலும் வெளியில் வச்சுக்கணும், பேக் தொங்க விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருச்சியில் சொன்னதுனால அப்புறம் இவங்க அதே மாதிரி சொன்னதான். இப்போ அதுக்கு அப்போல அது மாதிரி சொல்லியிருந்தா நாங்கள் அதை ஒத்துருக்கவே மாட்டோம். இவங்க அதுதான் சொன்ன உடனே அப்பயே எங்களுக்கு இந்த அட்ரஸ்லாம் இருந்ததுங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இது கர்ப்பப்பை ஓவரி மட்டும்தானே, அது எடுத்துட்டு நம்ம பிரச்சனை இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை இறங்கிட்டாங்க. அது கடைசியில் அது மாதிரி முடிஞ்சதுனால தான் திரும்ப அப்புறம் இன்னும் அதுவும் ஒரு சான் கழிச்சு இறங்கியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் உள்ள புண்ணு ஆறணும்ல, இல்லை அவங்களுக்கு சுகர்லாம் ஒன்று பிபி மாத்திரை மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ இங்கே அந்த இது அந்த பிறகு நாங்கள் எடுக்கல. அதான் பிபி இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக அப்படியே இருக்குது.